விதவிதமான ரியாலிட்டி ஷோக்கள், சீரியல்கள் என மக்கள் விரும்பும் வகையில் நிகழ்ச்சிகளை கொடுப்பதால் விஜய் டிவியுடன் போட்டி போட முடியாமல் மற்ற சேனல்கள் திணறுகிறது. விஜய் டிவியை பார்த்துத்தான் மற்ற சேனல்களும் அதே போல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி ரசிகர்களை கவர்கின்றனர். குறிப்பாக நீயா நானா, பிக் பாஸ், குக்கு வித் கோமாளி, கலக்கப்போவது யாரு, சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகள் பல ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி கொண்டிருந்தாலும் ரசிகர்களின் ஆதரவு இந்த நிகழ்ச்சிக்கு பெருகிக் கொண்டே செல்கிறது. சீரியல்களுக்கும் கணிசமான ரசிகர்கள் இருக்கும் நிலையில் மற்ற சேனல்களுடன் போட்டி போட்டு டிஆர்பி ரேட்டிங்கில் முன்னிலையில் இருக்கிறது விஜய் டிவி. பல திறமையானவர்களை வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டிய பெருமை விஜய் டிவிக்கு உண்டு. விஜய் டிவியில் தனது கேரியரை ஆரம்பித்த பல நடிகர்கள் தற்போது வெள்ளித்துறையில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலருக்கு வாழ்க்கை கொடுத்த விஜய் டிவி இயங்க முடியாமல் தத்தளிக்கிறது. நிதி நெருக்கடியால் சேனலை ரன் பண்ண முடியாமல் கலர்ஸ் தொலைக்காட்சியிடம் விஜய் டிவி விற்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. இதனால் பல ஷோக்கள் விரைவில் நிறுத்தப்படலாம் என்கிற செய்தி வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, பல தொகுப்பாளர்களும் விஜய் டிவியிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கலர்ஸ் தொலைக்காட்சி ஜியோ நிறுவனத்துடன் இணைந்திருக்கும் நிலையில் விஜய் டிவி கலர்ஸ் தொலைக்காட்சியிடம் விற்கப்பட்டிருப்பது பேரதிர்ச்சி. விரைவில் விஜய் டிவியின் லோகோவும் மாற்றப்படலாம்.